போன வாரத்தின் செய்தி, அதுக்கு முதல் வாரத்தின் தொடர்ச்சி. போன வாரத்தின் செய்தி, அதற்கு முதல் வாரத்தின் தொடர்ச்சி. சபைக்கு வரல அப்படின்னா யூடியூப் பக்கம் போயிட்டு, இல்லைன்னா நம்ம இயேசுவின் ஜீவ ஊற்று வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள போனீங்கன்னா நீங்க வராத வார ஞாயிற்றுக்கிழமை செய்தி எங்க இருக்கும்? குரூப்ல இருக்கும். அந்த குரூப்ல லிங்கை நீங்க தட்டி பார்க்கலாம். இல்லைன்னா அப்படியே குரூப்ல இருக்கிறது அப்படி தட்டினாலே அப்படியே அதுலேயே பிளே ஆகும். ஸோ யூடியூபுக்குள்ள உங்களுக்கு போக தெரியலன்னா பிரச்சனை இல்லை. லிங்கை தட்டினா யூடியூபுக்குள்ள போயிடும். இல்லைன்னா அந்த படத்தை மேலே தட்டினீங்கனால அப்படியே பிளே ஆகும். ஒரு தொடர்ச்சி இருக்கணும் உங்களுக்கு. நான் பிரசங்கம் பண்றது எல்லாமே ஒரு தொடராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆணி எடுத்து ஒரு பச்சை மரத்தில் அது பதிக்கும் போது அது ரொம்ப அழகா நேர்த்தியா என்ன செய்யும்? உள்ள போய் பதிஞ்சிரும். ஆரம்ப காலத்துல வேத வாசிப்புல இப்பதான் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களை போல அநேகருக்கு பாருங்க, நம்ம ஊழியத்தினூடாக செய்திகள் இதை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு கேட்குறாங்க. போன வாரத்தில் ஆடியோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஜனங்க ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் தர்றாங்க, பாஸ்டர் இந்த வாரம் வாய்ஸ் கிளியராக இல்லை. உண்மைதான், ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சிங்க. நமக்கு ரெக்கார்டிங்கில் சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதை கவனிக்கல. அது அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாமல் அப்புறம் லைவாக கிடைச்சதை வச்சு போட்டு, ஏன்னா போடணுமே, செய்தி போடணுமே அப்படின்னு அதை போட்டுட்டோம். இப்போ இதை மறுபடியும் சரி பண்ணியாச்சு இந்த வாரம். அதுபோல் ஜனங்கள் பாருங்க, தூரத்தில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க, ஏன் நம்ம பொன்மலைப்பட்டியில் இருக்கிறவங்க ஒரே செய்தியை 4 தடவை கேட்பாங்களாம். வெளியே சொல்லுங்க. திரும்ப திரும்ப கேட்கும் போது அதனுடைய ஞானத்தின் விருத்தி. இது உபதேசம் அல்ல, ஒரு ஊழியக்காரருடைய பேச்சு அல்ல, பரலோகத்தில் உள்ளவருடைய வார்த்தைகள். நீங்க வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஊழியக்காரரை கொண்டு வந்து உருவாக்கி புடமிட்டு அபிஷேகப்படுத்தி என்ன செய்யறாரு? பயன்படுத்துறார். சரியா? பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம் நாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஊழியக்காரங்களை நான் மறுபடியும் சொல்லுவேன், உங்களை போல பாடுள்ள மனிதர்கள் தான். அவங்க கையில ஒண்ணுமே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. தயவு செய்து ஊழியக்காரங்களை பெரிய விஷயமா நினைக்கவே நினைக்காது. அவங்களுக்கு பலவீனம் வந்தா ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரை எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் போலதான். ஊழியக்காரங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. நல்லா கவனிக்கணும், அவர்களை பயன்படுத்துகிறவரிடத்தில் எல்லாமே இருக்கு. ஆமீன் சொல்ல மாட்டீங்க பாருங்க. அவர்களை பயன்படுத்துகிறவரிடத்தில் எல்லாம் உண்டு. நீங்க பயன்படுத்துகிற பாத்திரத்தை பார்க்காம பயன்படுத்துகிறவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க காரியங்கள், தடுமாற்றங்கள், வியாதிகள், வேதனைகள், நெருக்கடிகள், விடுதலை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வந்துரும். ஆமீன் சொல்லுவோமே. அதுல பழகணும். சபை அதுல பழகணும். தேவனுடைய வார்த்தைகள்ல நீங்க உள்ள வந்துட்டு அடியெடுத்து வச்சிட்டீங்கன்னா நீங்களும் அவரும் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. என் வேலை அதுதான். வசனத்தை சொல்லி உங்களை வழி காண்பிச்சிடணும், அவ்வளவுதான். அதை பிடித்து கொள்ளுகிறவர்கள் எழுந்து ஓடணும். எனக்கு அப்படிதான் வசனத்தை காண்பித்து எனக்கு முன்பதாக போதித்த போதகர்கள் வழி காண்பித்தாங்க. எனக்குள்ள ஒரு அக்னி, எனக்குள்ள ஒரு தாகம், வசனத்தை தேட ஆரம்பிச்சேன், படிக்க ஆரம்பிச்சேன், வேதத்தை புரட்ட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அநேகருக்கு போதிக்கிறவனாக கர்த்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களை வேற விதத்துல கூட பயன்படுத்த முடியும். ஆமீன் சொல்லுங்க. வசனம் உங்களுக்குள்ள இருந்து அதுல நீங்க சரியா நிலைச்சிட்டீங்கன்னா சாத்தா உங்க பக்கம் வருகிறதுக்கு நடுங்குவான். அவனுக்கு வர முடியாது. இயேசுவுடைய வல்லமை உள்ள வார்த்தை இருக்கிற மனிதர்களுக்கு பக்கமா அவனால வரவே முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அது புடமிடப்பட்ட பொண்ணு கொப்பானது. இன்னொரு புறம் பார்த்தா அது பட்சிக்கிற அக்னி. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாடை தொட்டுதான் நம்ம நிறைய காரியங்களை பார்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடைய அடிப்படை உபதேசத்தை தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு போதிச்சு வருகிறேன். இன்னும் ஹை லெவல்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்குள்ள நம்ம போகல. இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் லெவல்ல படிக்கிற பிள்ளைகள் பாருங்க, நம்ம ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிற பேசிக் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற பிள்ளைகளுடைய லெவல்ல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
ஹை லெவல்ல பேசுனா இப்ப புரியாது உங்களுக்கு. இத முதல்ல பேசிக்கா எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு 1 வருடம் இன்னும் 2 வருடம் கூட போகலாம், நல்ல உச்சகட்டத்தில் இருக்கிற போதனைகளை நம்ம கேட்க போகிறோம். இல்லையா சொல்லுங்க. இந்த பேசிக் லெவல்லையே நிறைய ரகசியங்களை கர்த்தர் பேசுகிறார். இந்த பேசிக் லெவல்லையே பாருங்க, உங்களுக்கு புரியாத சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். இந்த பேசிக் லெவல்லையே நிறைய வார்த்தைகளுக்கு நமக்கு வியாக்கியானம் செய்து காண்பிக்கிறார். இதெல்லாம் ஏன் நடக்குது, ஏன் செய்யறாரு, ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் அவரை உடையவர்களா இருக்கணும். யாரை உடையவரா இருக்கணும்? இயேசுவை உடையவர்களா இருக்கணும். இயேசு எப்படி வந்தாரு? வார்த்தையாக வந்தாரு. இயேசு எப்படி வந்தாரு? ஜலமாக வந்தாரு. இயேசு எப்படி வந்தாரு? அவர் இரத்தமாய் வந்தாரு, மாம்சமாய் வந்தாரு. இயேசு வந்த விதத்தில் எல்லாம் தான் நம்ம உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப நம்மளும் இயேசுவை போல மாறுவதற்கு, அந்த பரலோகத்தில் இடம் பிடிப்பதற்கு வசனம் மட்டும்தான் உங்களை உருவாக்கும். சிலர் பாத்தீங்கன்னா நிறைய செய்திகளை மாத்திரம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பாங்க, நிறைய அதிகாரங்களை வாசிப்பாங்க, பிரயோஜனம் இல்லை. நிறைய செய்திகளை பாருங்க, யூடியூப்ல வந்ததுனால கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிரயோஜனம் இல்லை. நிறைய செய்திகளை கேட்டு ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, அது ஒரு பெரிய மடத்தனம். நிறைய வேதத்தை வாசித்துட்டா நிறைய தெரிந்து கொள்ள நினைக்கிறாங்க, கர்த்தர் ரொம்ப என் மேல பிரியமா இருப்பார், குழம்பி போயிருவீங்க. அளவோடு வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேதத்தை வாசிப்பதற்கு வேதம் கொடுக்கப்படல. நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. நிறைய பாஸ்டர்ஸ்ங்க கூட சபையில சொல்லி கொடுக்கும் போது வேதத்தை படிச்சியா 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 அப்படின்னு தான் கேட்கிறாங்க. வேதம் படிப்பதற்காக மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, வேதத்தை தியானம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், இரவும் பகல் வேதத்தை படிக்கிறவன் பாக்கியவான்னு சொன்னாரா? பாருங்க, புரிந்து கொள்ளுதல் பாருங்க. ஒரு சின்ன வார்த்தை எப்படி நம்ம இவ்வளவு நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும், சங்கீதத்துல ஒரு 4 அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல ஒரு 4 அதிகாரம், பழைய ஏற்பாட்டுல ஒரு 4 அதிகாரம். இதுக்கு ஏற்கனவே எதை எங்க படிச்சோட தெரியாது, எப்ப புரட்டணும் எங்க விட்டோம் ஒன்னும் தெரியாது, தலையும் தெரியாது, வாழும் தெரியாது, படிச்சுட்டா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு ஒரு கற்பனை. ஒரே ஒரு அதிகாரத்தை எடுங்க, அந்த அதிகாரத்தை முழுசா வாசிங்க, அதுல 2 வசனத்தோடையாவது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். பேசணும், பேசுவார். புரியாதது இருக்கும், சொல்லிக் கொடுக்க முன் வருவார். வாக்குத்தத்தம் உங்களுக்கு வச்சிருப்பாரு, அதை கொண்டு பேசுவார், எச்சரித்து பேசுவார். உங்க ஞானம் அறிவு விருத்தி அடைய பேசுவார். நீதிமொழிகள்ல தினமும் ஒரு அதிகாரம் படிக்கலாம், தப்பு இல்ல, படிக்கிறதோட விட்டுறாதீங்க. படிச்சதுல என்ன என்னோடு பேசுகிறார். நீதிமொழிகள் 31 அதிகாரம் இருக்குது, 31 நாள் படிங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு ஸ்கூல்ல டீச்சர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீதிமொழிகள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா. நேர்த்தியான ஒரு வேத புஸ்தகம் நீதிமொழிகள். நம்ம நீதிமொழிகளை விட்டுட்டு சங்கீதத்தில் உட்கார்ந்து இருப்போம், ஒன்னும் புரியாது, ஒண்ணுமே புரியாது. சங்கீத வாசிகளுக்கு 91ஆம் சங்கீதத்தை தவிர வேறு ஒன்றும் புரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. புதிய ஏற்பாட படிக்க பழகணும். மத்தேயு முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படித்து அதை தியானம் பண்ண பழக வேண்டும். இந்த டாபிக் ஆண்டவர் கொடுக்கும் போதே பைபிளை எப்படி மெடிடேட் பண்ணணும் ஜனங்க எல்லாம். சும்மா கூட்டத்துல எதையோ உலகத்தான் போடுறது போல இல்ல கிறிஸ்தவம். ரொம்ப தெளிவு, கிறிஸ்டல் கிளியர். ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதுக்கு செய்யணும், ஏன் செய்யறோம், அதோடைய விளக்கம், ஆழம், ரகசியம் எல்லாமே இருக்கு இந்த பைபிள்ல. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பயிற்சி பெறணும். இப்ப ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது இதை யார் உங்களுக்கு புலப்படுத்துவார் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர் தான் இறங்கி வருவார். வேத புஸ்தகத்தை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா இயேசுவை கனப்படுத்துறீங்க. இயேசுவை ஏன் அவர் வார்த்தையா வந்தாரு, இயேசுவை நீங்க கனப்படுத்துவீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தானா உங்களுக்கு அருகாமல நிற்பார். ஆமென் சொல்லுங்க. புரியாததை புரிய செய்வாரு, புலப்படாததை புரிந்து கொள்ள உதவி செய்வாரு, ரகசியங்களை உடைப்பாரு. நிறைய இருக்குது இதுல. நாம நினைக்கிற மாதிரி இல்ல. வேதம் வேற லெவல்ல இருக்குதுங்க.
இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க. அதே போல நிறைய செய்தி கேட்பாங்க சில பேரு. நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு பைத்தியம் பிடிச்சிரும் உங்களுக்கு. ஒண்ணு உங்க சபை செய்தியை கேளுங்க, வளருவீங்க, ஆரோக்கியமா வளருவீங்க. அந்த ஊழியக்காரன் நல்ல தேவ மனுஷனா இருந்தா அழகா நேர்த்தியா வளர்த்தெடுப்பார். இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்றது, சபையை தாண்டி அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அடடடடா எவரை பார்த்துக்கினா ஷேர் பண்றதெல்லாம் பார்க்கணுமே. சில ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பார்க்கிறேன், நம்ம சபை விசுவாசி கூட பார்த்தீங்கன்னா நம்ம செய்தியை அங்க ஷேர் பண்ணதா காணோம். அடுத்த ஆள் செய்தி, 1000 செய்தி கேட்டீங்க, பைத்தியம் பிடிக்கும். இயேசுவின் நாமத்தை கொண்டு உனக்கு சொல்லுகிறேன், எந்த மனிதன் மேல என்ன அபிஷேகம் இருக்கு உனக்கு தெரியாது. எந்த மனிதன் எதை மையமாக வைத்து பேசுகிற உனக்கு புலப்படாது. ஒரு சில மனிதர்களை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னா அவங்கள ஃபாலோ பண்ணலாம், நல்ல விஷயம். மறைந்த அருமை போதகர் சாம் ஜெபத்துரை அண்ணன் அவர்களுடைய செய்திகள்லாம் கேட்க கேட்க தித்திப்பா இருக்கும். அவருடைய யூடியூப்ல இன்னைக்கு அவருடைய செய்திகள் இருக்கு, கேட்டு பாருங்க. நீங்க அப்படியே ஒரு செய்தியை ஆரம்பிச்சீங்கன்னா முடிக்காம விடவே மாட்டீங்க. அப்படி ஒரு அனாயிண்டிங் அந்த வசனத்திலேயே உருவாக்கி அவரை பார்த்துங்க புடமிட்டு உருவாக்கி பயன்படுத்தின காலங்களை நினைச்சு பார்க்கும்போது நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். மறுபடியும் அந்த தொனிக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அதுபோல நல்லா பேசுகிற தேவ மனிதர்கள், ஜான் சாலமன் என்கிற தேவ மனிதர், நம்ம சென்னை பட்டணத்திலிருந்து கலக்குன்னு ஒரு தேவ மனிதர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாரு. அவரெல்லாம் பேசினார்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கும், சுத்தமான சத்தியத்தை பேசுவாங்க. நான் செலக்ட் பண்ண ஆட்கள்லாம் பாருங்க, அவங்க போதனுடைய தரம் என்னன்னு பார்த்துட்டு தான் உள்ளே போவேன். விசுவாசிகளுக்கு எந்த போதகர் எதை சொல்லுகிறாரு, இது செழிப்பா, இது வெறும் விசுவாச வார்த்தைகளை சொல்லி எதையாவது நம்ம டைவர்ட் பண்றாங்களா, இது நல்ல உபதேசமா கள்ள உபதேசம் தெரியல. இன்னைக்கு ஜனங்களுக்கு வாக்கு தத்தங்கள் அள்ளி கொடுக்கிற போதனைகளை கேட்டு மயங்கி நிற்கிறாங்க. பெறவே மாட்டீங்க. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பைபிள் சொல்லுது. இல்லையா சொல்லுங்க. அப்ப அது கத்துக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் மெத்தட் இருக்குது. ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாலே ஆவியான ஒரு ஒத்தாசை வேணும், கேட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு சிலருக்குள்ள ஒரு வழக்கம் இருக்குது, அப்படியே பைபிள் எடுத்து ரெண்டா அப்படி பழப்பாங்களாம். அப்படியே ரெண்டா பழந்ததுமே வர்ற வசனம் கர்த்தர் அவங்களுக்கு பேசுறாரா. அட அறிவு ஜீவியமே, இப்படியா உன் வளர்ச்சி இருக்கும்? நீங்க எடுத்த வேதத்தில் அப்படி ரெண்டு எடுத்ததுமே அதுல என்ன உங்க கண்ணில் படுதல் ஆண்டவர் பேசுவாரா? பிஜேபி காரங்க கூட வந்து வேதத்தை திறந்து பிளந்து அதிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து ஆஹா கிளிஜோசியமா பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்களே கிளிஜோசியமா நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்புங்க. தேவனோடு நடக்கிறவர்களுக்கு சில நேரம் ஆண்டவரே ஏவுவாரு, நீ ஏசாயாவை படி, நீ சங்கீதத்தை படி, இல்ல மத்தேயு படி, ஆண்டவர் சொல்லுவார். அதுதான் நடக்கிற அனுபவம். சும்மா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வர்ற ஆளுக்கு எங்க அவர் பேச போறாரு? ஞாயிற்றுக்கிழமை ஏன் வருகிறோன்னு சொல்லி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல கவனம் செலுத்துகிறவர்களுக்கு தான் ஆவியானவர் பேசுவார். சில நேரம் சில வசனங்களை புரட்டி படிக்க ஏவும் போது அதை புரட்டி படிக்கும் போது அதுல எனக்கு ஒரு அழகான செய்ய போகிற காரியத்தோட திட்டத்தை வச்சிருப்பார். படிச்சதுக்கு அப்புறம் அதை புரிந்து கொள்ள ஞானத்தை கேட்கும் போது ஆவியானவர் போட்டு உடைப்பார். இந்த காரியத்திற்காக இது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, இதுக்காக ஜெபத்துல நீ ஆயத்தமாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தெரிந்து கொள்ளணும். சும்மா பூசி முழுகிறதல்ல பிரசங்கம். உங்களை அப்படியே தட்டி கொடுத்து வரும்போது கவரெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போயிருவோம். எங்க போயிருவோம்? உண்மையான தேவ மனிதர்கள் சரிவர உங்களை நடத்துவதற்கு நீங்க முதல்ல இடம் கொடுக்கணும். உங்க இருதயத்தை கடினப்படுத்துறீங்கன்னா அது இது போல இல்லாத உபதேசங்கள் நிறைய இருக்குது. கேட்க தித்திப்பா இருக்கும், இன்பமா இருக்கும். கடைசியில பூஜ்யம் தான் உங்களுக்கு மிஞ்சும். எழுதி வச்சுக்கோங்க. நல்ல ஸ்ட்ராங்கா பவுண்டேஷனை போடணும். அஸ்திபாரத்தை நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கட்டடத்தை கட்டணும். அப்பதான் ஒரு காலத்துல மழை வரும், வெள்ளம் வரும், காற்றடிக்கும், புயல் வீசும். அப்படிப்பட்ட அஸ்திபாரம் உள்ள கட்டடங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ இதை குறித்து சொல்லப்பட நிறைய நம்ம குற்றப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போக வேணாம். கனிகளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியர் நம்ம பார்த்தோம் 5ஆம் அதிகாரத்துல 22 25 வரைக்கும் வாசித்தோம். அப்போ கனிகள் என்று சொன்னால் 9 கனிகள். அந்த 9 கனிகளை யாருகிட்ட இருக்கு அப்படி சொல்லி வேதம் அடையாளம் காண்பிக்கிறது. ஆவியின் கனிகள் 9. அந்த ஆவியின் கனிகள் யாரிடத்தில் இருக்குது? பரிசுத்த, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்குது. தெரிஞ்சிருக்கணும் சபைக்கு. 9 வரங்கள் இருக்குது வேதத்துல. 9 வரங்கள் யாருகிட்ட இருக்குது? பரிசுத்த, பரிசுத்த ஆவியானவருடைய 9 வரங்கள். பாருங்க, பேலன்ஸ் ஆகுது பாருங்க. 9 வரங்கள் ஒரு பக்கம், 9 கனிகள் ஒரு பக்கம். உங்ககிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு கனிகள் பெருகுதோ அதே பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட அப்படியே அளவு கடந்த தம்முடைய வரங்களையும் பெருகச் செய்வார். ஆமென். நிறைய பேர் கனிகள் வேணாம், வரங்கள் வேணும். கனி இருக்காது, கனியற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆனா வரங்களை நாடுவாங்க. உதாரணத்துக்கு ஊழியக்காரங்கள் கனிகள் இருக்காது, வரங்களை நாடுவாங்க. விசுவாசிகள் கனிகள் இருக்காது, கர்த்தரிடத்துல வரங்களை தேடி வருவாங்க, பெற்றுக்கொள்ளலான்னு. வராது. நம்ம ரட்சிக்கப்படாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் தரம் வித்தியாசமானது. நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காலம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் தரம் வித்தியாசமானது. பரவாயில்லை, இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாச்சு, இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ஆண்டவருக்குள் வருகிறவர்கள் கனியிலே வளராமல் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனை தேடுகிறதுனால பிரயோஜனமற்றது. கிறிஸ்து 9 கனிகளை உடையவராக சிலுவையிலே தொங்கவிடப்பட்டார். அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுடைய 9 கனிகளை உடையவர்களாக அவர்களும் தங்களுடைய ஜீவன்களை கிறிஸ்துவுக்காக விதைத்து சென்றார்கள். மிஷனரிமார்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்திய தேசத்திலே வந்து கோதுமை மணியாக விழுந்திருக்கிறார்கள். கனி. அநேக ஐஸ்வர்யவான்கள் வெளிதேசத்தார்கள் இந்திய தேசத்திற்கு தங்களுடைய சொத்துக்களை வித்து இந்த தேசத்தில் வந்து பணி செய்யும்படி மிஷனரியாக தங்கி அந்த கொண்டு வந்த பணத்தை எல்லாம் இறைச்சி கட்டடங்களையும் பள்ளிக்கூடங்களையும் கட்டி கொடுத்து கிறிஸ்துவுக்காக கனிகளை, தங்களுக்குள் இருக்கிற கனிகளை வெளிப்படுத்தி மாண்டு போனார்கள். உலகம் முழுவதும் சும்மா பரவலைங்க. இயேசு ஒருத்தனுடைய பிரயாசம், ஒருத்தனுடைய வித, ஒருத்தனுடைய கண்ணீர், ஒருத்தனுடைய ஜெபம், ஒருத்தனுடைய உழைப்பு, ஒருத்தனுடைய ரத்தம், ஒருத்தனுடைய ஜீவனை கர்த்தருக்காக கொடுத்து தான் ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளும் இயேசு கடந்து சென்றிருக்கிறார். சும்மா கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இயேசுக்குள்ள வந்ததுக்கு பிறகு வளர வேண்டிய விதத்தை தான் ஆரம்பத்திலேயே சொல்றார். ஞானஸ்தானம் பெறும்போது, விசுவாசியே, கோடாரியானது உன் வேரருகே வைக்கப்பட்டிருக்கு, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும், பாதாளத்திலே விழுவீர்கள். கனி எதிர்பார்க்கிறார் தோட்டக்காரர். உன்னை ரட்சிக்கிறல்ல, அந்த பாதாளத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டிருச்சு. சாத்தா உன்னை பிடிச்சு வச்சிருந்தான். உன்னை பரவாயில்ல, குற்றங்களை மன்னிச்சேன், குறைகளை மன்னிச்சேன், உன் நோய்களை சுகமாக்குனேன், உனக்கு உண்டான நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறேன், பரவாயில்ல, அதெல்லாம் சரிதான். ஆனா நீ என்ன செய்யணும்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கணும். அப்ப கனிகள்ல 9 விதமான கனிகள் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப பேச நமக்கு டைம் இல்ல. 2 கனிகளை குறித்து மாத்திரம் பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். இனி வருகிற வாரங்கள்ல மற்ற கனிகளை குறித்து நம்ம தியானம் செய்வோம். சரியா? இன்றைக்கு கனிகளை குறித்து கலாத்தியர் 5:22 அதிகாரத்துல 22 வசனத்துல சொல்லப்பட்டது போல, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்ப அதை குறித்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது முதல் 2 கனிகள் அன்பும் சந்தோஷமும். சொல்லுங்க, அன்பும் சந்தோஷமும். இந்த 2 கனிகளை குறித்து ஒரு சில வேத வசனங்களோட சில காரியங்களை சொல்லிட்டு
அடுத்த கட்டத்திற்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நகர போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்குள் வந்து மூழ்கி ஞானஸ்தானம் பெற ஆயத்தமாகுகிறவங்க அல்லது ஞானஸ்தானம் பெற்றவங்க எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வாழணும் என்கிற ஒரு பெரிய உபதேசம் நம்முடைய வேதத்துல வைக்கப்பட்டிருக்குது. இத நீங்க தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இதுக்கு நீங்க உங்களை அர்ப்பணித்தாதான் இதனுடைய மகிமைகளை நீங்க பார்க்க முடியும். சரியா? இப்ப இதை குறித்து இன்றைக்கு அன்பை குறித்து பார்க்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 6 வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் கவனிங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. என்ன கூறணுங்க? புரிந்து கொள்ளுதல தான் எல்லாமே இருக்குது. பைபிளை பொறுத்த வரைக்கும் ஆவியின் கனி 9, அதுல முதல் இடம் என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? அன்பு. சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறாரு? அந்த முதல் இடத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தை புரட்டி பார்க்கும் போது இந்த வசனம் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். நீங்க மனுஷன் மேல வைக்கிற அன்பு ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது இடம். நல்லா கவனிக்கணும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது நல்லது, அவர் உங்களை சுகமாக்கினது நல்லது, உங்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தது நல்லது. வேணான்லாம் நீங்க அவர் கொடுக்கிற இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறதில்ல, ஒரு நாள் வேணான்னு சொல்ல போறதில்ல. வேணும்னு தான் வருகிறோம். பெற்றுக்கொண்டோமா? ஆமா பெற்றுக்கொண்டோம். சரி, ரொம்ப சந்தோஷம். வேதனை நீங்கிச்சா? நீங்கிருச்சு. பிரச்சனை மாறிச்சா? மாறிடுச்சு. இப்ப அவர் சொல்லுகிறாரு, இயேசுவை நீ தெய்வமாக ஆராதிக்க விரும்புகிறாயா? இயேசுவோடு நீ நடக்க விரும்புகிறாயா? சரி என் மகனே மகளே, நீ ஆராதிக்கிற நீ எப்படி தெரியுமா? நீ அவரை பின்பற்றி நடக்கணும். அவருக்கு பின்பதாக நீ எப்படி வரணும் தெரியுமா? வசனம் சொல்லுது, மறுபடியும் வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. எல்லாரும் சொல்லுங்க, உன் முழு. எல்லாரும் சொல்லுங்க, உன் முழு இருதயத்தோடு. இந்த முழு இருதயம் எப்படின்னு நான் சொல்லட்டுமா உங்களுக்கு புரிகிற மாதிரி? கடவுளுடைய விஷயங்களுக்கு உங்க இருதயம் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம சபையில 6 நாள் கழிச்சு தான் 7வது நாள் வர்ற ஓய்வு நாள். அந்த 7வது நாள் வர்றதுக்கே முறுமுறுப்பில்லாம நீங்க வரணும். அந்த 6 நாட்கள் உங்க மனசு தேவனையே சார்ந்திருக்கணும். இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல போய் நான் அவர் நல்லா துதிச்சு பாடணும். ஆண்டவர் இந்த வாரத்தில் செய்த அற்புதத்துக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு உண்டானவைகள் இப்படியெல்லாம் அவர் நேர்த்தியா செய்கிறாரே, எனக்கு உண்டான வழிகள் இப்படியெல்லாம் வகுத்து கொடுக்கிறாரே. சரி, அதெல்லாம் போகட்டும். பிரச்சனைகள் இருக்குன்னு, இந்த பிரச்சனைகளை என் இயேசுவினிடத்துல போய் நான் சொல்லுவேன். கர்த்தருடைய ஆலயத்துல போய் நான் தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்து நான் சொல்லுவேன். முழு இருதயம். உங்க பிரச்சனையை கொண்டு போயிட்டு உலகத்தாண்ட போய் சொல்லிக்கிட்டு கையேந்தி நிக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. என் தேவனிடத்திலே நான் வந்து சொல்லி என் தேவன் தருகிற கிருபையை பெற்றுக்கொள்வேன். உங்க முழு மனது எங்க இருக்குது? கவனம் பரலோக தேவன் மேல. ஆண்டவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, உடனே எல்லா ஆசீர்வாதங்களில் தேவனை நினைக்கிற அனுபவம், அதுதான் முழு இருதயம். உங்க பிள்ளைகள் மேல, உங்க கணவர் மேல, உங்க தாயார் மேல, உங்க உறவுகள் மேல எல்லாம் நீங்க வைக்கிற அன்பை விட கடவுள் மேல வைக்கிற அன்பு உண்மையா இருக்கணும். அது எல்லாவற்றையும் விட மேலா இருக்கணும். தடுமாறி விழும்போது ஏசப்பா அப்படிங்கிறோம்ல, இல்லையா? சொல்லுங்க. நம்ம ஆளுகளுக்கு விழும்போதுதான் அப்பா அப்பா. நல்லா இருக்கும்போது வராது ஒண்ணும். அல்லேலூயா. புரிந்துக்கணும். நம்ம சுயநலவாதிகளா எந்த அளவுக்கு
கடவுளை நேசிக்காம நம்ம வீட்டில் உள்ளவங்களை நேசித்துக்கிட்டு, உறவுகளை நேசித்துக்கிட்டு, நம்ம வேலைகளை நேசித்துக்கிட்டு, நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு அது அடையாளம் அல்ல. உங்களுக்குள் கனி இருக்கு என்று சொன்னால் அது அடையாளம் அல்ல. உங்க முழு இருதயத்தோடு அவரை தேடணும். நீங்க முழு நேர இரவு முழுவதும் இருந்து ஜெபிப்பாங்களா? முழு இரவு ஜெபத்திற்கு என்னைக்குன்னு டேட்டை கேட்டுட்டு வந்து, அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா முடியலைன்னா ஒரு லீவு, இல்லைன்னா ஷிஃப்டை மாத்தி வேலையும் பார்த்துட்டு முழு இரவு ஜெபத்துக்கு ஓடிடுவேன். விடிஞ்சுதான் வரணும். 6 மணிக்கு தான் விடியும். 6 மணிக்கு தான் பஸ் கிடைக்கும், ரிட்டர்ன் பஸ். 50 கிலோமீட்டர் போகணும் பாத்துங்க சர்ச்சுக்கு. முழு இருதயத்தோடு அவரை தேடும் போது, அந்த தேசத்துல என்ன அபிஷேகப்படுத்தினாரு, அந்த தேசத்துல என்ன அழைப்பு கொடுத்தாரு. அங்கிருந்து நான் வேலையை விட்டுட்டு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ பைத்தியக்காரன் போல போற, அங்கெல்லாம் நிறைய ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்க, நீ போய் என்ன பண்ண போற, நல்ல வேலையெல்லாம் விட்டுட்டு போறியேன்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, வரும்போது சொல்லிட்டு வந்தேன், திரும்ப இந்த தேசத்துக்கு நான் வந்தா ஊழியக்காரனா தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தேசத்துக்கு நான் மறுபடியும் போக போறேன். ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தருடைய வேதத்தை சுமந்தவனாக ஆண்டவருக்குள்ள நான் அந்த இடத்துக்கு பயணம் பண்ண போறேன். ஆமென் சொல்லுவோமே. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, தயவு செய்து உங்களுடைய தாகம் இருக்கு பார்த்தீங்களா, அதன்படிதான் இயேசு வருவார் உங்ககிட்ட. உங்க முழு இருதயம் அவரை தேடுதுன்னு வச்சுக்கோங்க, சிங்காசனத்தை அவரால் உட்கார முடியாது. சிங்காசனத்துல தேவனால் அமர்ந்திருக்க முடியாது. வந்துருவாரு, இறங்கி வந்துருவாரு. நீங்க சும்மா அவரை கத்தி கதறி அழுது தேட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க முழு இருதயம் எப்போதும் அவருடைய இருதயத்தோடு ஒன்று பொருந்திருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு தேவைக்கு முன்பதாகவே பதிலளித்து உங்களுக்கு ஆயத்தமாய் கர்த்தரே காத்து நிற்பார். ஆமென் சொல்லுவோம். அதெல்லாம் என் வாழ்க்கையில பார்க்கிறேன், சொல்லி கொடுக்கிறேன். தேடுங்க. பிள்ளைகள் மேல வைக்கிற பாசம், மற்ற உறவுகள் மேல வைக்கிற பாசத்தை கூட, அந்த அன்பை கூட நீங்க ஆண்டவர் மேல அதை விட நீங்க வைக்கலன்னு சொன்னா, அவங்க மேல அன்பு எவ்வளவு வைக்கிறீங்க, ஆனா கடவுளை விட்டுடுறோமே. ஏன்? ஒரு கண்ணுக்கு தெரியாததுனாலயா? கடவுள் தெரிய நம்ம கண்களுக்கு தெரியல, அதெல்லாம் கடைசி காலத்துல போய் சேரும்போது பார்த்துக்கோ நினைக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டு தேவன் நண்டை வருகிற நாள்ல இருந்து எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு இருக்கும். ஆலயத்துக்கு அடிக்கடி வராம இருக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், முழு இருதயத்தோடு கர்த்தரை நீங்க சேவிக்கிறீங்களா? நான் சொல்லுவேன், போய் நீ இன்னும் ரட்சிக்கப்படலன்னு சொல்லுவேன், நீ இன்னும் மனம் திரும்பலன்னு சொல்லுவேன். ஏன்? தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கல. இப்படிப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தைகள் வசனம் உங்களுக்கு தெரியல. அதனாலதான் ஓய்வு நாள விற்று போடுகிறோம், உலகத்திற்கு விற்று போடுகிறோம். கர்த்தருக்குள்ள நீங்க முதல்ல தேவனை தேடுகிற பிள்ளைகள் அவரை ஆவியோடும் உண்மையோடும், எப்படி? முழு மனதோடு முழு பலத்தோடு நம்ம தேடணும். வாசித்து மறுபடியும் ஒரு தடவை வாசித்து நம்ம முடிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு நீங்க உலகத்துல கூறுவதல்ல. அன்பு முதல்ல நீங்க முதல் கட்டமா அன்பு கூற வேண்டியது தேவனிடத்தில். முதல் கட்டமாக நீங்க அன்பு கூற வேண்டியது கர்த்தராகிய இயேசுவினிடத்தில். அவர் செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்து, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்பதை நினைவு கூர்ந்து, ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து, அவர் மேலதான் நீங்க அதிக அன்பு வைக்கணும். மரண தருவாயில உங்களை ஆபரேஷனுக்குள்ள போகாம காப்பாற்றி இருப்பாரே, கேன்சர் வியாதியை சுகமாக்கி இருப்பாரே, அகால மரணங்களுக்கு தப்புவித்து இருப்பாரே. ஏன் கொரோனாவுக்கு கூட நம்ம தப்பித்து வரவில்லையா? அல்லேலூயா. நிறைய ஆளு போயிருக்கோம், பாவன்னு விட்டு வச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது வருது மரணம், கொரோனாவுடைய அக்கா மரணம். அல்லேலூயா. ஆமா, தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாஸ்டரும் காப்பாற்ற முடியாது, இயேசுவும் காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை சேவிக்க பழகணும். ஆமென் சொல்லுங்க.
சங்கீதம் 31:23 அன்பை குறித்து நம்ம முதல் கட்டமாக செலுத்த வேண்டிய இடம் அல்லது யார் என்பதை நமக்கு வேதம் அடையாளம் காண்பிக்கிறது. 31:23 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். யார் மேல அன்பு கூறணும்? கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து உண்மையானவைகளை கர்த்தர் தற்காத்து, உண்மையானவர்களை கர்த்தர் தற்காத்து, இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். இடுப்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். பரிசுத்தவான்கள் மேல் அவருக்கு தனி பாசம். அவர் மேல அன்பு வச்சிருக்கிற பிள்ளைகள் மேல அவருக்கு ஒரு தனி பாசம். அவர் தப்பு வைக்கிறேன்னு சொல்றாரு. யார் தப்பு வைக்கிறார்? வாசிக்க மறுபடியும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். பரிசுத்தவான்கள்னா ரட்சிக்கப்பட்டு பாவ சாபங்கள் கழுவப்பட்டு நீக்கப்பட்டு தேவாலயத்தில் உள்ள தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை, நல்லா கவனிங்க, அவருக்கு உண்மையானவர்களை கர்த்தர் தற்காத்து, கர்த்தர் என்ன செய்கிறாரு? தற்காத்து. இடும்பு செய்கிறவனுக்குன்னா பிசாசுக்கு நெருக்கடி கொடுக்கிறான் பாருங்க, சாத்தான். அவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? பூரணமாய் பதிலளிப்பார். பூரணமா அவனை தண்டிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களை ஒடுக்க வந்தா, உங்களை அவன் தொட வந்தா, என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறவர் அவனுக்கு வேற வச்சிருக்கிறாரு, பதில் வச்சிருக்கிற. சாத்தானுக்கு பதில் வச்சிருக்கிறாரு. உண்மையா இருக்கிற பரிசுத்தவான்களை தொடுகிற தேவ பிள்ளைகளை தொடுகிற சாத்தான் கூட்டத்திற்கும் மனிதர்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். உண்மையா தேடணும். முதல்ல அவரை பரிசுத்தரோடு நெருங்கிறதுக்கு பரிசுத்தவான்களாய் மாறணும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துக்கும் ஒரு ஊழியம், ஆண்டவருக்கும் ஒரு ஊழியம், அது செல்லுபடி ஆகாது. கர்த்தரை சார்ந்தவங்க கர்த்தரே எல்லாம்னு விழுந்துருன்னு அவர் பார்த்து, உலகத்தில் உள்ளதெல்லாம் வெறுத்தாச்சு, வேண்டாம், இதெல்லாம் நான் கடந்து வந்தாச்சு, இதெல்லாம் நான் கடந்த பாவ வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் வேணாம், என் தேவன் இதை விரும்பல, இதை விட்டு நான் பரிசுத்தரோடு உண்மையாய் வாழ விரும்புகிறேன். நான் ரொம்ப சொல்லுவேன், அடிக்கடி குற்றப்படுத்தி பேசுறேன்னு சொல்லி நினைப்பாங்க. நிறைய பேருக்கு ஏற்றுக்கவே முடியாது. மலேசியா தேசத்தில் உள்ள தமிழ் கிறிஸ்தவர்களை குறித்து நான் சொல்றேன். மெஜாரிட்டி, பெரிய ஒரு கூட்டம் இருக்காங்க, மெஜாரிட்டி பீப்புள் உண்மையாவே கிடையாதாங்க. சபைகள் இருக்கிற ஜனங்க ஆண்டவருக்கு உண்மையாவே கிடையாது. எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன், எந்த சபையில வேணாலும் சொல்லுவேன். எனக்கெல்லாம் அங்க ஊழியம் கொடுக்கலனாலும் பிரச்சனையே இல்லை, நான் வந்து சொல்லுவேன். பூசி முழுகுகிற உபதேசங்கள் அங்க இருக்குது, உடைச்சு பேசுகிற சத்தியம் அங்க இல்ல. ஜனங்களும் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. கர்த்தர் எச்சரிப்பாருன்னா அவன் நம்மளை பகைக்கிறான். கர்த்தர் கடிந்து கொள்ள வருகிறார்னா இந்த ஊழியக்காரர் இந்த பக்கம் கொண்டு வந்துடாத அப்படிங்கிறாங்க. ஏன்? உள்ள போகல, வசனம் போய் உள்ள கிரியை செய்யல, அதுக்கு அவங்க இடம் கொடுக்கல, தான் இருதயத்தை திறக்கல. ஒரு நாள் தெரியும், வேதனையில விழும்போது தெரியும், ஐயோ நல்ல உபதேசங்களை கொண்டு வந்தவர்களை நம்ம பகைச்சிட்டோமே, அன்னைக்கு தெரியும். உண்மையை பேசின தேவ மனிதர்களிடம் வெறுத்து போனோமே, அன்னைக்கு தெரியும். அதுல ஒரு கூட்டம் உண்மையா இருக்கிறாங்க, ஜெப வாழ்க்கை இருக்குது, பாவம் அவங்களாம் பிராணிகள் போல ஒரு மூலையில் இருப்பாங்க, நல்லவங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. தான் உண்டு, தான் வேலை உண்டு, யாரு கூடயும் பிரச்சனைக்கு போகாம, ஊருக்கு அதை பேசாம, குறை சொல்லாம ஒரு கூட்டம் அங்க இருக்கிறாங்க. ஆனா மெஜாரிட்டி வர்றதே இயேசுகிட்ட என்னன்னா, ஐஸ்வர்யவான்களாகணும், கர்த்தர் எனக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும். அவர் நல்ல கார் வச்சிருப்பாரு, அவருக்கு அதை விட விலை உயர்ந்த கார் வேணுமா? அடாடாடாடா, உங்க கற்பனைக்கெல்லாம் அளவே இல்லையே. அப்படி யாராவது போதிச்சாங்கன்னா மலேசியா ஜனங்களுக்கு நான் சொல்றேன், கேட்டு ஏமாந்து சீர்கட்டு போகாதீங்க, சீர்கட்டு போகாதீங்க. அடிமைத்தனத்துல வாங்க, வெளியே வாங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து வெளியே வாங்க, அது போல டிவி நிகழ்ச்சிகள் இருந்து வெளியே வாங்க, சீரியல் இருந்து வெளியே வாங்க. ராபோஜன் எடுத்து கம்யூனிட்டி இருக்கிற சினிமா தியேட்டர்ல எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்றேன், நீங்க இதுக்கு இயேசுவை அறியாமலே நீங்க வாழ்ந்து போயிருக்கலாம். ஏன்னா அதிக ஆக்கினை உங்களுக்கு எல்லாம் இருக்குது, அதிக ஆக்கினை இருக்குது.
திரையரங்குகள் உட்காருகிற விசுவாசிகள், சர்ச்சில் எல்டரு லீடரு பார்த்தா தேட்டர்ல உட்கார்ந்து இருக்கிறான். பரலோகம் போவீங்களா? அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும். ஆமென் சொல்லுவோமே. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 6:10 வாசிக்கலாம். சீக்கிரம் எடுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்கப்படாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய போதும். உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை 400 ஆண்டு காலம் கொடிய வேதனை, 430 ஆண்டு காலம் நிறைவேறும் போது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அவங்க விடுதலை ஆகும் போதும் பலவிதமான உபத்திரவங்கள் எகிப்துக்கு வந்த போதும் இவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். இவங்க எப்படி வாழ்றாங்க? அந்த தேசத்துல அந்நியர்களா வாழ்ந்தார். அது அவங்களுக்கு சொந்த தேசம் இல்ல, அடிமைகளாக வாழ்ந்தார். இப்ப அதையெல்லாம் கடந்து 24 மணி நேரம் ஜூஸ் புளிஞ்சான் எகிப்திய. அதுல 10ஆவதுக்கு சவுக்கடி வேற, ஆலோட்டிகளை வைத்து எகிப்தியர்கள் பண்ணின அட்டுழியம். அதனாலதான் ஆண்டவர் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் பார்வோனுடைய சேனைகளை கடல்ல போட்டு மூழ்கி எடுத்தார். தெரியுமா உங்களுக்கு? பழிக்கு பழி. என் பிள்ளைகளை அடிச்ச, என் பிள்ளைகளை கொலை செய்த, என் பிள்ளைகளை வருத்தப்படுத்தின, இந்த ஓம் பிள்ளைகளை அழுக்கிறேன் பாரு. தலைச்சான்களை அழிச்சாரு, செங்கடலை கொண்டு போயிட்டு இந்த இராணுவங்களை அழிச்சாரு, வாதையினால அநேகர் அழிச்சாரு, மிருக ஜீவன்கள் அழிச்சாரு. தன்னுடைய ஜனங்களுக்காக வைராக்கியமா இருக்கிற கர்த்தர் அவருடைய செயல்கள் எல்லாம் அவர் சொல்றாரு, திரும்பி பார்த்து உன்னை நான் கொண்டு வந்ததெல்லாம் நீ நினைவு கூர்ந்து கடைசியா சொல்லி முடிக்கிறார். கவனிங்க, அந்த வசனத்தை வாசி முடிக்குமா? கடைசி வரிகளை, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு என்ன செய்யணுங்க? பாவத்தின் சம்பளத்தை சுமக்கும் போது வியாதியினால கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள போய்கிட்டு இருப்போம். சாபம் நம்ம மேல இருந்திருக்கும். நம்முடைய பாவங்கள் நிமித்தமே பலவிதமான இக்கட்டுகளுக்குள் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். இது எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க இயேசு தம்முடைய ரத்தத்தை கொடுத்து பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்றதுக்கு பிறகு வாழ வேண்டிய கிறிஸ்தவர்கள் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க அடிமைகளா இருந்த போது, ஒரு வியாதியின் கொடுமைக்கு அடிமையா இருந்த போது, அல்லது பிசாசின் பிடியில நீங்க அடிமையா இருந்த போது, அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கின கர்த்தர் உனக்கு சுகநலத்தை கொடுத்திருக்கிறார். இல்ல போய் சும்மா உட்கார்ந்து டிவி சீரியலே பார்த்துக்கிட்டு இருக்காத. அவர் செய்ததை மறந்து போகாத. என்ன குறித்து 4 பேர்கிட்ட பேசு. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார்ல, ஓய்வு நாளை கனப்படுத்தி கர்த்தருக்கு நீ கொடுத்து கர்த்தரை நீ மகிமைப்படுத்து. அவரை மகிமைப்படுத்துவதில் நீ எச்சரிக்கையா இருக்கணும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, முத தடவை போறது போனதுதான், ஆனா அது திரும்ப வந்துச்சுன்னா எப்படி வருமா? 7 மடங்கு, 7 பொல்லாத ஆவிகளோடு மறுபடியும் வரும். கவனமா இருக்கணும். விடுதலை கொடுத்திருக்கலாம், சுகமாக்கி இருக்கலாம், சரியான பொருந்துதல் இல்ல கடவுளோட உங்களுக்கு அப்படின்னா 7 விதமான பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் வருகிற 7 விதமான வாதைகளை நீங்க ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு வரப்போற 7 விதமான அசுத்த ஆவிகளை நீங்க டேக்கிள் பண்ணணும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா 23:11 வாசிக்கலாம். 11 ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். என்ன செய்யணுமாங்க? எச்சரிக்கை. ஏனோ தானோ கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. எச்சரிக்கையா இருங்க.
எச்சரிக்கையா இருக்கதான் இவ்வளவு உபதேசம் தேவை. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் தான் இங்கிருந்து அங்கிருந்து அங்க வசனங்களை தோண்டி எடுத்து ஜனங்களுக்கு புரியப்படுத்துகிறதுக்கு காரணம் என்னன்னா, எச்சரிக்கை இல்லைன்னா ஆபத்து வருதுன்னு அர்த்தம். எச்சரிக்கையா இருப்பது நல்லது. சங்கீதம் 97:10 வாசித்து அன்பை குறித்து நம்ம முடித்துக் கொள்வோம். அடுத்த கட்டமாக அன்புல அடுத்த பகுதிக்கு நம்ம போக போறோம். தேவன் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையை என்ன செய்யணுங்க? வெறுத்து விடுங்க. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். துன்மார்க்கரின் கைக்கு என்ன செய்யறார்? கர்த்தர் தப்புவிக்கிறார். அப்ப ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்? மறுபடியும் வாசிங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே. நம்ம என்ன செய்யணுமா? தீமைய சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து உச்சரிங்க. தீமைய சொல்லுங்க. தீமைய பிற மனுஷனுக்கு விரோதமா, மனுஷிக்கு விரோதமா எதை செய்ய நீங்க எழும்பினாலும் நீங்க கர்த்தருக்கு தூரமானவர்கள் புரிந்து கொள்ளணும். நீங்க கடவுளுக்கு தூரமானவர். எச்சரிக்கையா இருக்கணும். சரியா? அப்ப அன்பு அப்படிங்கிற கனி எப்ப தெரியும்னா, உங்களுடைய ஜெப வாழ்க்கை, ஆலயத்தோடு இருக்கிற ஐக்கியம், நீங்க நடக்கிற பாதையில கடவுளோடு நீங்க எப்படி இருக்குறீங்க அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சு. அன்பு உங்களுக்குள்ள பூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். இயேசு உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்றும் அர்த்தம். சரியா? இப்ப அதே அன்பை குறித்து இரண்டாவது விதமா புதிய ஏற்பாடு இவ்விதமா கூறுகிறது. மத்தேயு 19:19 நல்ல கவனிங்க. மத்தேயு 19:19 எடுத்து சீக்கிரமா வாசிக்க கேட்கலாம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. நல்ல கவனிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். பிறனிடத்திலும் அன்பு கூறுவதாக என்ற கற்பனைகளையே என்றார். அல்லேலூயா. இது இரண்டாவது கட்டம். அன்புல இது இரண்டாவது கட்டம். அன்புல இது எத்தனாவது கட்டம்? முதல் அன்பு யார் மேல செலுத்தணும்? கடவுள் மேல இல்ல கர்த்தர் மேல, எப்படி வேணாலும் உச்சரிக்கலாம். சரியா? இப்ப இரண்டாவது விதத்துல ஆண்டவர் போதிக்கிறார். இயேசு பிதாவாகிய தேவனிடத்துல அன்பு நம்ம கூறணும். அதே போல அடுத்தது என்ன சொல்றாரு? உன்னை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமீன் சொல்லுங்க. சும்மா ஒரு பிறனுக்கும் பின்னால போய் வம்பிழுக்கிறது, சண்டை போடுறது, வாக்குவாதம், விவாதம், இதுக்கெல்லாம் கிறிஸ்தவம் இடம் கொடுக்காது. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் அன்பா இருக்கணும். ஒரு வேலை முடியலன்னா தள்ளி கூட நில்லுங்க, பிரச்சனை கிடையாது. முடிந்த வரைக்கும் பிறனோட நீங்க எப்படி இருக்கணும்? அன்பா தான் இருக்கணும். விரோதிக்கிறவனு மேல ஆண்டவர் சொல்றாரு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரா இல்லையா? அப்ப விரோதிகளுக்கு கூட நம்ம செய்ய முடியும். ஒரு வேலை அப்படியே செய்யலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க அவங்களுக்கு விரோதமா தீங்கு செய்யாதபடி எச்சரிக்கையா இருப்பது நல்லது. ஆமீன் சொல்லுவோமே. இதை குறித்து மத்தேயு 22 இயேசு சொல்றாரு. 36-40 வரைக்கும் சீக்கிரமா வாசிக்கலாம். மத்தேயு 22 36-40 வரைக்கும் சீக்கிரம் வாசிக்கலாம். போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல இது கேட்கிறவர் ஒரு வேத வல்லுனர். பழைய ஏற்பாட்டுல அதிகமா பிரதானமான கற்பனை எதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு என்ன சொல்றாரு கவனிக்கலாம். இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு இப்ப யாரு மேல இயேசு சொல்றாரு கூறணும்னு சொல்லி? உன் தேவனாகிய குரலிலே சொல்லுவோமா? பிதாவாகிய தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நான் அங்க டீச் பண்ணது இங்க இயேசுவே டீச் பண்றாரு. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்து வந்தோம் இல்லையா? அதை இயேசுவே ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு. இது ஃபர்ஸ்ட் பார்ட், அன்பு கூறுறதுல. இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? வாசிங்க. இது முதலாம் பிரதான கற்பனை. இப்ப ஆண்டவராக இயேசு பழைய ஏற்பாடு இது முதலாம் பிரதான கற்பனை. பிரதான கற்பனை சரிங்களா? புரிஞ்சுக்கணும். பிரதான கற்பனைனா மிக அவசியமான கற்பனை. அடுத்தது இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சொல்லுவோமா? நேற்று ஆமா காலையிலங்க நான் கறி கடைக்கு போயிட்டு அப்படியே பைக்கில் கறி வாங்கிட்டு நம்ம ஜிகானர் வழியா போய்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னால போன ஸ்கூட்டருக்காரருக்கு ஒரு பையன்
ஆனா அவரை பார்த்தா யாரும் ஏத்த மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் இலகிய மனசு அல்லவா. அவர் ஸ்கூட்டருக்காரு, இவர் ஆளை பார்த்துட்டு வேகமா போயிடுனா அவளை அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கிறாரு. இப்ப ரெண்டாவது நான் போறேன், அந்த பையன் கேட்காமலே நான் நிறுத்திட்டேன் வண்டியை. அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எங்க போகணும்? ஆர்மர் கேட் கிட்ட இறக்கி விட்டுருங்க. சரி வாங்க, கேட் கிட்ட இறக்கி விடுறேன் அப்படின்னு வந்துட்டு இறக்கி விடுற. இறங்கினவர் நின்றுட்டு ரோட்டோரமா தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. லிஃப்ட் கொடுத்ததுல இவ்வளவு தேங்க்ஸ் யாருமே சொன்னதில்லை, நம்ம எதிர்பார்க்கிறதும் கிடையாது. அந்த வெயில் பாருங்க ஏறுது, நடக்க முடியல அந்த பையனால. நம்ம வர்ற வழியில சும்மா தானே பின்னால இருக்கு சீட்டு, உட்கார வை ஒரு ஆளை. கொண்டு வந்து இறக்கி விடுறதுமே அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம். கையை ஒருத்தனுக்கு காமிச்சு நிறுத்தல, இந்த மனுஷன் கூப்பிட்டு ஏத்திட்டு போற அந்த சந்தோஷம் பாருங்க. அப்ப தேவ பிள்ளைகளாக நீங்க, நமக்கு ஒரு சூழ்நிலை, இப்ப நான் அதே இடத்துல நடந்துகிட்டு இருந்தா எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங் தான் நமக்கு வரணும் எல்லாரு மேலேயும், வேற ஒண்ணுமே கிடையாது. தாக நல்ல உச்சி வெயில நீங்க நடந்து போயிட்டு ஒரு நிழல்ல நிக்கிறீங்க, இப்ப தண்ணி தேவைப்படுது, ஒருத்தர் வந்து அழகா ஒரு கேன் வாட்டர் கொண்டு கையில கொடுக்கிறார், குடிங்க தாகத்தை தீர்த்துக்கணும், எப்படி இருக்கும் நமக்கு? பிறன் மேல அன்பு செலுத்துவது அது போல, ஒரு ஆபத்துல ஒருத்தன் மேல இறங்குறது ஒரு அது போல. இதெல்லாம் அனுபவிக்கணும், ஒவ்வொரு நாளும் அதை வளர்த்து கொள்ளணும். சுயநலமா தான் நம்ம வாழ்ந்து இருப்போம், குடும்பத்தில் எல்லாமே சுயநலமா தான் நம்ம கற்றுக்கொண்டு வந்திருப்போம். உலகத்துக்குள்ள நம்ம வரும்போது கண் திறக்கும் போது சுயநலமெல்லாம் இருக்கும். சில குடும்பங்கள்ல தான் பொதுநலத்தை கற்றுக் கொடுப்பாங்க, சில குடும்பங்கள்ல அப்படியே அதே சுயநலம் அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வரணும், பொதுநலத்துக்கு வரணும். இயேசு வேதத்தின்படி நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? அப்ப சொல்றாரு, பிதாவிடத்திலே அன்பு கூறணும், அதே போல புதிய ஏற்பாடு கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. இதை குறிச்சு வாசிச்சு முடிச்சிருக்க 40 வரைக்கும். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரெண்டே கற்பனையில பைபிளையே இயேசு அப்படியே அடக்கிட்டார். ஒன்னு பிதாவாகிய தேவனோடு உறவோ, நல்ல நட்பு, உறவு, அன்பு கலந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை. ரெண்டாவது சொல்றாரு, உன் குடும்பத்தின் மேல இல்ல, உன் உறவுக்கார மேல இல்லப்பா, ஜாதிக்கார மேல இல்லப்பா, உன்னை போல பிறனை நேசி. வேலி தாண்டி போ, உன் எல்லையை தாண்டி போ, உன் உறவுங்கிற எல்லை, உன் சொந்த பந்தங்கிற எல்லை தாண்டி போ. பிறன் இருக்கிறான் பாரு, நான் நேசிக்கிறவன் இருக்கிறான் பாரு, அங்க அவனிடத்துல போ, உன் அன்பை செலுத்து, உன் அன்பை வெளிப்படுத்து. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பேசினார்னா அப்படிதான் தெளிவா இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க நம்ம சபைக்கு. அப்ப இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள நம்ம பார்த்தோம். அன்புல ரெண்டு நிலைகள், ஒன்னு தேவன் மேல, இன்னொன்னு யார் மேல? பிறன் மேல. இதுல சந்தோஷத்தை குறித்து சிலவற்றை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 12:20 நம்ம வாசிக்கும் போது சந்தோஷத்தை குறித்து வேதம் நமக்கு அந்த சந்தோஷத்தின் கனி எப்படிப்பட்டது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வாசிக்க கேட்கலாம். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். தீங்கை பிணைக்கிறவருடைய இருதயத்தில் என்ன இருக்குதாங்க? கபடம். தீமை செய்யணும்னு மூளை வேலை செஞ்சு அதை நடப்பிக்குது பாருங்க, அந்த இருதயம் இருக்கு பாருங்க, அந்த இருதயத்தில் என்ன இருக்குது? கபடு இருக்குது, பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். பழி வாங்குறேன் பாரு, செய்யறேன் பாரு, வைக்கிறேன் பாரு. தீங்கு, ஒரு மனுஷனுக்கு விரோதமா தீங்கு செய்ய யோசனை செய்வதே பாவம். அடுத்தது முடிங்க, வாசித்து முடிங்க. சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது என்னதுங்க? சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்களும் நானும் ஆலோசனைக்காரர்களாக மாறணும். அல்லேலூயா. ஆலோசனை எங்க இருந்து வரும்? வேதத்திலிருந்து வரும். வேதத்திலிருந்து வந்து அது நமக்குள்ள பதியும் போது நம்ம ஆலோசனைக்காரர்களா மாறுகிறோம். ஆலோசனைக்காரர்களா மாறினா கலகக்காரர்களா நம்ம இருக்க மாட்டோம், நம்ம சமாதானக்காரர்களா மாறிடுவோம். ஆமென் சொல்லுங்க. அந்த சமாதானம் பண்ணுகிற அனுபவம் இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு. மலேசியாவுக்கு கடைசியா போயிட்டு வந்தல்ல, 2 குடும்பத்துல ரொம்ப பகை.
பயங்கர உட்கார வச்சு பேசினா அவர் கணக்கில் அவங்க பிரச்சனைய. எனக்கு 2 குடும்பமும் நல்ல பழக்கம். இங்கிட்டு போய் கதை கேட்டா அங்க ஒரு நாள் போயிடும், அந்த பக்கம் அந்த ஊர் அது வேற ஊர், அங்க போய் கதை கேட்டா அது ஒரு அரை நாள் போயிடும். எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி ஆயிரும். பார்த்தேன், இவங்களை சமாதானப்படுத்தணும். ஒரு நிலையிலே சொல்லுங்க, 2 பேரும் அண்ணன் தம்பி தான், வேற யாரும் கிடையாது. ஒரு நாள் பேசும்போது, வர்றதுக்குள்ள பேசும்போது, என்னதான் கோபம் இருந்தாலும் உங்க தம்பி உங்களை குறிச்சு பேசும்போது, பிரதர் உங்களை சொன்னதுமே அவர் கண்ணு கலங்குச்சு பாருங்க அப்படின்னு. சும்மா என்னங்க, சும்மா சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பாட்டுக்கு நடக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீதிக்காக நம்ம செய்யற சில காரியங்கள் இது போல, இதெல்லாம் பாவ கணக்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அங்கிட்டு போயிட்டு என்ன பண்ண, ஊருக்கு போற டைம் ஆச்சு, போன்ல பேசுற, உங்களை பத்தி சொல்லும் போது அண்ணன் கண்ணு எப்படி கலங்குச்சு தெரியுமா அப்படின்னு இங்கிட்டு ஒரு சும்மா ராமன் சொல்லுங்க. 2 பேரு கண்ணும் கலங்கி ஏதோ ஒரு கல்யாணத்துல மீட் பண்ணிட்டாங்களா ஐயா. இப்ப போன் பண்ணி சொல்றாரு, நாங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டோம் பிரதர், அதுக்கு நீங்க தான் காரணம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு ஊழியக்காரர் போயிட்டு ஒரு பெரிய கலாட்டாவே பண்ணிட்டு வந்துட்டாரு. அதே வீட்டுல ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டிற்கு சமாதானத்தை கூறி அவர்களை ஆசீர்வதிங்கள். அதான் ஊழியக்காரன் வேலை. திருடே வந்தானா வேற வேலை பார்த்துட்டு போயிடுவான். தேவ மனிதர்கள் வந்தாங்கன்னா சமாதானத்தை கட்டவிழ்த்து அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே, மகிமைப்படுத்துவோமே. அப்ப சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான். சும்மா பிரச்சனைகளை போட்டு எண்ணெயை ஊத்தி புகைய வைக்கிறதுல நீதிமான் வேலை, ஊழியக்காரன் வேலை. எப்படி அமர்த்தலாம், ஏதாவது வழி கிடைக்குதா, ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா, ஈஸியா அமர்த்திட்டு போயிடலாம். அதுக்கு தானே ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. போய் எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்திடுவானா சொல்லி அனுப்புறாரு. நெருப்பு எரியுதுன்னா நீ அதை அணைச்சிட்டு வாப்பா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வாப்பான்னு நம்மளை அனுப்புறாரு. அப்போ சில காரியங்களை கேட்கும் போது உலகத்தானுக்கும் ஒரு நல்ல வளர்ந்த ஊழியக்காரனுக்கெல்லாம் வித்தியாசம் இல்லைன்னா அவன் பைபிள் எல்லாம் வச்சுட்டு போய் வேற வேலை பார்க்கலாம்னு நான் சொல்றேன். இல்லையே சொல்லுங்க. என் கண் முன்பாக நிறைய ஊழியக்காரங்க வீடுக்குள்ள பூந்தாங்கன்னா கலகம் வந்துடும். ஏன்னா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி அது மாதிரி கோல் மூட்டி குறை சொல்லி பேசி வம்பிழுத்து என்ன தப்பா இருந்தாலும் நம்ம இருதயத்துல எல்லாம் புதைக்கப்படணும். நல்லதை பேசிட்டு சமாதானத்தை கூறி விடைபெற நாம சொல்லுவோமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து லேவியராகமம் 10:34 வாசிக்கலாம். மன்னிக்கணும், லேவியராகமம் 19:34 எடுத்து வாசிக்கலாம். 19:34 நம்ம வாசிக்கும் போது இதனுடைய மகிமையான வார்த்தைகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை, நல்ல கவனிங்க, லேவியராகமத்திலேயே பிதாவாகிய தேவனால மோசேயினூடாக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் ஒன்னு சொன்னார்னா சொன்னதுதான். அவர் சொல்றாரு, மோசேயை கொண்டு சொல்லுங்க, வாசிங்க. சுதேசி போல எண்ணே, அதாவது மறுபடியும் வாசிங்கன்னு சொன்னேன். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை, உங்க தேசத்துல அந்நியர்கள் வாசம் பண்ணுனா சுதேசி போல எண்ணே, அவன் சுதந்திரவாளிய போல நீங்க அவனை எண்ணி, நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல, நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அன்பு கூறுறீங்களோ அது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அன்பு தான் ரூத்து மேல வந்தது. அல்லேலூயா. உனக்கு நான் தரப்போகிற தேசம் இருக்கு பாரு, உனக்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கிறேன் பாரு. அந்த தேசத்துல நீ போயிருக்கும் போது அந்நியன் இருக்கிறான் பாரு, அவன் அந்நியனா நீ எண்ணாத. ஏன்னா நீ ஒரு அந்நியனா அந்த தேசத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்த, அவனை நீ ஒரு எகிப்தியனை போல அடிமைப்படுத்தி நடத்தாத. அவன் உனக்கு யாரா இருக்கணும்? சுதேசியாக இருக்கணும். சில கிறிஸ்தவர்கள் வீடுகள்ல வேலை பார்க்கிற வேலைக்காரர்களுக்கு கொடுக்கிற டார்ச்சர் இருக்கு பாருங்க. ஒரு அம்மா சொல்லுது, அதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ பொம்பளை, ஒரு கிறிஸ்தவமா ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு வேலைக்கு போகுது, இது சபைக்கு போற ஆளு பார்த்துக்கங்க. அப்போ அந்த அம்மா வேலையை முடிச்சுட்டு அதை ஒரு ரிசல்ட் பேசி அன்னைக்கு ஒரு போன்ல சொல்லுது, ஐயோ கிறிஸ்தவங்க தான் இந்துக்கள் எவ்வளவோ தேவையில்ல, நல்ல தங்கமா நம்ம வேலைக்கு போனா பாத்துக்கிறாங்க அப்படி சொல்லுது. சாட்சி.
எகிப்தியனை போல வாழாதீங்க. தேவன் உங்க கையில ஒரு நீங்க ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, 10 பேரை ஒப்பு கொடுத்திருப்பாரு, அடிமையா நடத்தாது. அவர் சுதந்திரவாளி. இது வேதத்தின்படி உண்மை. சுதந்திரவாளி அவன். உங்க நிமித்தம் அவன் சுதந்திரம் பெறணும். ஆண்டவர் உங்களை அளவில்லாம ஆசீர்வதிப்பார். இதை கை கொள்ளுங்க. போய் உங்க தொழில ஏன் நஷ்டம் வருது, கஷ்டம் வருது, நல்ல தாராளமா கொடுங்க. உங்களை போல் அவனை நேசித்து கொடுங்க. வெளியில இருக்கிறவன் ஒரு நாள் சம்பளம் 500 ரூபா கொடுத்தா நீங்க 600 ரூபா கொடுங்க. பரலோக தேவன் உங்களில் மகிமைப்படுவார் அல்லவா? இதெல்லாம் மாறணும். மைண்ட் செட் மாறணும். கஞ்சத்தனம் எல்லாம் மாறணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. தொடர்ந்து வாசிங்க. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நான் உனக்கு தெய்வம்னு சொன்னா நீ எப்படி இருக்குன்னா எகிப்தியனை போல இருக்க கூடாது, நீ என்ன போல அவனுக்கு இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். புரியுதுங்களா விஷயம்? நீ உனக்கு கீழே இருக்கிற அடிமைக்கு நீ என்ன செய்யணும், நான் எப்படி உன்னை நேசித்தனோ அது போல நீ அவனை நேசிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். இல்லையே சொல்லுங்க. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தேவனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. லூக்கா 15:7 வாசிக்கலாம். லூக்கா 15:7 சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லிலே சொல்லுங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். சபைக்குள்ள இருக்கிறவங்களும் சில காரியங்களை விட்டு மனம் திரும்பணும்னு கர்த்தர் எதிர்பார்த்து இந்த வசனத்தை சொன்னார்னா, நீங்களும் மனம் திரும்புவீங்கன்னா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த வார்த்தைய கேட்கிறவ தானே மனம் திரும்ப முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. இந்துக்களுக்கு போய் ஆண்டவர் வார வாரம் போதிக்கிறாரா? இஸ்லாமியர்களுக்கு போதிக்கிறாரா? அங்க இல்ல. இப்ப சபைக்குள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு குறைகளை குற்றங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீ மனம் திரும்ப, உன் விட்ட பாவத்தை தொட்டுக்கிட்டே இருக்கிற நீ விடு, அதெல்லாம் விட்டுடு வா. உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது உன்ட்ட என்ன இருந்துச்சோ அதெல்லாம் என்ன இருக்குது அதெல்லாம் விட்டுடு வான்னு கூப்பிடுறாரு. இப்ப அப்ப கூப்பிடும் போது நீங்க என்ன செய்றீங்க, உங்க மனசை திறந்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க ஒப்பு கொடுக்கிறது நிமித்தம் சந்தோஷம் எங்க பரலோகத்துல. ஒரு சொல்லுங்க. அப்ப அந்த சந்தோஷம் நம்மளை நிரப்புனா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அதெல்லாம் பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில. சந்தோஷத்தை கொடுத்து யோவான் 16:24 சந்தோஷம் எவ்விதத்துல வருது, எவ்வாறு வருகிறது, இவைகளை குறித்து நம்ம எல்லாமே தெரிந்திருக்கணும். யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்ல, இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். இனிமே கேளுங்க, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். ஏற்கனவே இயேசு வந்துட்டாரு, சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. இப்ப சொல்றாரு, என் நாமத்தினால கேளுங்க, உங்க சந்தோஷம் என்ன அடுத்த கட்டத்துக்கு எப்படி போதா, நிறைவா இருக்கும். ஆமென் சொல்லுவோமே. நிறைவான சந்தோஷம் வேணுமா? இயேசு என்னென்னலாம் உபதேசித்தாரோ அதுல நிலைத்திருங்க. அதுல நிலைத்திருந்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தின் கனி உங்களுக்குள் இருக்கிற அன்பின் கனி போல சந்தோஷத்தின் கனி தானா வெளிப்படும், தானாய் வெளிப்படும். இதை குறித்து யோவான் 15 9-11 வரைக்கும் வாசித்து முடிக்க போகிறேன். யோவான் 15:9-11 வரைக்கும் வாசித்து முடிக்க போகிறோம். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். நல்லா கவனிங்க. பிதா யாரு மேல அன்பா இருக்கிறாரு? இயேசு மேல. விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இப்ப இயேசு சொல்றாரு, அது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. பாருங்க, பிதாவுடைய கற்பனைகளை இயேசு கைக்கொண்டு அவருடைய அன்பிலே அவர் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. சந்தோஷம் என்கிற
சமாதானம் என்கிற ஆண்டவருடைய 9 கனிகள் அடுக்கிக்கிட்டே போறோம் இல்லையா? இதெல்லாம் எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தா, இயேசுவில் நிலைத்திருந்தா இது தானா வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை விட்டு தூரமா போனீங்கன்னா இது வெளிப்படாது. இல்ல இயேசு கிட்ட வர தயங்குனீங்கன்னா இது வெளிப்படாது. உலகமும் வேணும் இயேசு வேணும் நினைச்சாலும் அது வெளிப்படாது. 4 பேர் எப்படி இருந்தாலும் உங்களை கை நீட்டி சொல்லுவான், இவெல்லாம் கிறிஸ்தவன் பார் அப்படின்னு சொல்லுவான். ஏன்? அந்த அன்பு உங்களுக்குள்ள வெளிப்படல, அந்த சமாதானம் உங்களுக்குள்ள வெளிப்படல, அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வெளிப்படல. இது வெளிப்படணும்னா முக்கியம் என்ன? இயேசுவோடு நெருங்கி வாழணும். ஹல்லேலூயா. இயேசுவோடு நெருங்கி வாழணும்னு என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கணும்னா எங்க வாசிக்கணும்? போய் சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கணும். நிறைய அறிவு வரும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு விசுவாசியே, நீ புதிய ஏற்பாட்டை வாசிக்கணும். புதிய ஏற்பாட்டிலே இயேசு பேசினவைகளை வாசித்து நீ புரிந்து கொள்ளணும். எழுதப்பட்ட 4 புஸ்தகத்திலும் இயேசுவுடைய ஆலோசனைகள் என்ன நீ தெரிந்து கொள்ளணும். கனிகள் வேணும்னா புதிய ஏற்பாடு பக்கம் திரும்புங்க. கனி கொடுக்கிற மரமா இயேசு சிலுவையிலே எழும்பவில்லையா? அவர்தான் நமக்கு முன்னோடி, அவர்தான் நமக்கு வழிகாட்டி. ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தை வாசிக்க வேணாமா? யாரு சொன்னா? வாசிங்க. புதிய ஏற்பாடை வாசித்து கற்றுக்கொண்டு பழைய காலத்துல என்னென்ன எழுதியிருக்காங்க படிங்க. யாரு வேணான்னு சொன்னா? ஆனா பரலோகத்திற்கு உனக்கு வழி காண்பது புதிய ஏற்பாடு என்பதை மறந்துடக்கூடாது. நிறைய பேர் பழைய ஏற்பாடுல உட்கார்ந்து இருக்கிறீங்க. பரலோகத்துக்கு வழி காண்பது பழைய ஏற்பாடு அல்ல, புதிய ஏற்பாடு. இயேசுவோடு நெருங்கி வாழ்வதற்கு புதிய ஏற்பாடு தான் கற்றுக் கொடுக்கும். போயிட்டு எங்கேயாவது அகப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறது கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல. வேதத்தை முறையா பயில கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு அதிகாரமா போங்க. ஒரே அதிகாரத்தை ஒரே நாள்ல முடிக்கணும் கூட நினைக்காது. 2 நாள் வாசிங்க. யார் வேணானா? புரிதல் இருக்கணும். ஏன் வாசிக்கிறோம்? எதுக்கு வாசிக்கிறோம்? என்ன எனக்கு சொல்லப்பட்டது? அதை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? இந்த 2 கனிகள்ல நாம வளரணும். இந்த 2 கனிகள் நமக்குள்ள காணப்படணும். இந்த 2 கனிகளை ஆண்டவர் விரும்புகிறதுனாலதான் ஆவியின் கனிகளாக அவர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரங்களோடு ஆமென். தேவ சமூகத்தில் அப்படியே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வேதத்தை வைத்து எழுந்து நிற்கலாம். தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். முதலாவது அன்பு. அன்பின் கனி வெளிப்படும் என்றால் அது தேவனிடத்தில் வைக்கிற அன்பு நிமித்தம் அது வெளிப்படும். 2வது அன்பின் கனி வெளிப்படும் என்றால் நீங்கள் பிறன் மேல் வைக்கிற அன்பு, அந்த அன்பின் கனி வெளிப்படும். ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு நீங்க சந்தோஷத்தை குறித்து, அந்த சந்தோஷத்தின் கனி எனக்கு வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படி பரிசுத்தமுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். பரிசுத்தமுள்ள இருதயத்தார்கள் அந்த சந்தோஷத்தின் பரிபூரணத்தை பார்ப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் வாய் திறந்து இந்த சந்தோஷத்தையும் இந்த அன்பையும் நான் பெறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. கனியெல்லாம் தானா வராது. ஒண்ணு கற்றுக்கொள்ளணும். 2வது வாய் திறந்து கேட்கணும். அன்பின் கனி எனக்குள் வர வேண்டும். சந்தோஷத்தின் கனி எனக்குள் வர வேண்டும். கர்த்தாவே எனக்கு தாரும் என்று கேளுங்க. உபாஷலமதலபோ சந்தோ கபால